உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன சிம்ம லக்கண சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு மனைவியினால் யோகம் வருமா? மனைவியினால் மட்டும் எடுத்துக்கூடாது, அது எழுதுறதுக்கு இடம் இல்லாதனால மனைவியால் மட்டும் போட்டிருக்கோம். உறவுகளால், நட்புகளால், கணவனால், சமுதாயத்தினால், மனைவியினால் ஏழாம் பாவகம் என்ன செய்யும்? ஒரு மனிதனை பாவகமே இயக்குகிறது, கோள்கள் ஆள்கிறது. இயக்கங்கள் எப்படி? ஒரு சில காரியங்கள் ஒரு சிலர் மூலமா தான் ஒரு சிலருக்கு நடக்குது. ஓ இதனால் இவன் ஆய்ந்து அதனை அவன் செயல் விடல். இந்த காரியங்களை இதைக்கிட்ட எதனால் என்று ஆராய்ச்சி பண்ணி அதை அவன் கையில் விட்டுட்டோம்னா அது நமக்கு வெற்றியாக மாறும். அது அண்ணனோ தம்பியோ எப்படியோ. இன்னைக்கு தலைப்பு உறவுகளுக்குள்ளார போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம், நட்பு, பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி, சமுதாயம். இப்போ சிம்ம லக்கணக்கார ஆண்களோ பெண்களோ தன்னம்பிக்கை உடையவர்கள், நிர்வாகத்திறன் உடையவர்கள், விடாமுயற்சி உடையவர்கள், உழைப்பை விரும்பக்கூடியவர்கள், அதிர்ஷ்டத்தை நம்பாதவர்கள், எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கக்கூடியவர்கள், விழிப்புணர்வோட செயல்படக்கூடியவர்கள். இன்னும் நிறைய இருக்கிறது. நேரமின்மை. ஏழாம் பாவகம் என்பது சனி. இப்ப நமக்கு ஏழாம் இடம், இந்த ஏழாம் பாவாதிபதி சனி லக்னத்திலேயே இருந்தால் எப்படி இருக்கும்? 2 ஆதிபத்தியங்கள் உண்டு. சிம்ம லக்கண வீடியோவில் சனி திசை எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன், அதையும் குழப்பிக்காதீங்க. 7 உடையவன் லக்னத்தில், 7ஆம் பாவாதிபதி லக்னத்தில் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கச்சிதமாக தன்னுடைய மனைவியவோ அல்லது கணவனையோ நண்பர்களையோ உறவினர்களையோ சரியாக வழி நடத்தக்கூடியவர்கள். புரியுதுங்களா? 7ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்திலே இருந்து விட்டால் திக்பலம், மனைவியினால் கணவனால் காரியம் ஆற்றக்கூடியவர். 7 குடையவன் 7இல் ஆட்சி பெறுது, திக்பலம் பெறுது. எப்படிப்பட்ட வரன் அமைங்கிறது வேற. இப்ப நாம சொல்றது உறவுகள் எப்படி பயன்படுத்திக்கிறது. மனைவியால் யோகம், இப்ப இவங்களால் யோகம். 7 குடையவன் 7இல் சனி இருப்பதால் 7இல் நம்மளை விட கொஞ்சம் வசதி வாய்ப்பு குறைவான பெண்ணா இருக்கலாம் அல்லது கணவனா இருக்கலாம், ஆனா அவனுடைய உழைப்பு நமக்கு கிடைக்குங்களே. சரிங்களா? இந்த 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் இப்போ மனைவினால் யோகம் கிடைக்குமா? கிடைக்காது. கணவனால், உறவுகளால் இல்லை. ஏன்? 7 என்பது 8இல் மறைந்து விட்டது, அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்காது. இப்ப என்ன செய்யணும்? நம்ம ஜாதகப்படி 7 குடையவன் 8ஆம் இடத்திலிருந்து ஒரு பெண் கணவனால் எனக்கு ஏன் ஆதாயம் இல்லை, யார் இவருக்கு பொருத்தம் பார்த்தது என்று ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது. அவர்னால நமக்கு பெனிஃபிட் இல்லை, நம்ம ஜாதகத்தில் இருக்க. ஒருவேளை அவருடைய ஜாதகத்தில் தன்னால் மனைவிக்கு மேன்மை என்று இருந்ததுனால் அதை மேட்சிங் பார்க்கும்போது சேர்த்தோம்னா இந்த குற்றம் தனியும். இல்லை என்றால் கணவன் ஏதோ ஒரு பக்கம் எனக்கு வில்லங்கத்தை கொண்டு வந்துடுறாரு, சிக்கல் பண்ணி விட்டுறாரு, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு, சொன்ன கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்ம ஜாதகத்தில் அந்த பாவாதிபதி 8இல் மறைந்திருக்கிறது. இப்ப 6ஆம் பாவகம் மனைவி அல்லது கணவனே சத்ருவாவார். அந்த 6லேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்ப சத்ருனா எதிரி. கணவனால் கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஃப்ரெண்டு, நட்புனாலே அடிக்கடி போய் சிக்கல்ல மாட்டிக்கிறேன். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வருமுன் காப்போம் என்பதுதான் இந்திய ஜோதிடவியல். வருமுன் காப்போனே மனிதன், மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆக நம்ம பார்த்துட்டு எனக்கு 7 குடையவன் 6இல், அப்ப பார்ட்னர்ஷிப் ஆகாது. அதாவது 7 குடையவன் யாருக்கு 6ல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்ட்னர்ஷிப், கூட்டாளிகள், ஃப்ரெண்ட்ஷிப், கணவன் மனைவி உறவு கொஞ்சம் அப்பப்போ விரோதமாக இருக்கும்.
ரைட். இந்த 7ஆம் பாவாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தால் இதுதாங்க யோகம். மனைவினால் பாக்கியம், கணவனால் பாக்கியம். நீசம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கணும், இப்போ பார்க்கக்கூடாது. நீசம்ங்கிறத ஒன்றும் எடுத்துக்க கூடாது. 7ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவகத்தில் இருந்தால் நல்ல ராஜயோகமான அமைப்பு திருமணத்துக்கு பிறகு ஆணோ பெண்ணோ அடைவார். அந்த 7ஆம் பாவாதிபதி 10ல் கணவன் அல்லது மனைவி அல்லது கூட்டாளி, ஃப்ரெண்டு, நட்பு, அவங்களோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். இதுதான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு உண்டான கால்குலேஷன். அதே மாதிரி ஒரு வேலையும் இல்லாமல் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியாமல் இருப்பாங்க. மேரேஜ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷத்துலேயே மாற்றம் தெரியும். 7 10ல் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்னுடைய கரியர் பல மடங்கு முன்னேற்றம் ஆச்சு. 7 11ல் எப்போ 7 11ல் இருக்கும், அப்போது அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு கணவன் அல்லது மனைவி அவங்களால ஆதாயம் பெறக்கூடியவர்கள், பெனிஃபிட். சொத்து இருந்து வந்தாலும் சரி, மனைவியே பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் நல்ல ஒரு லாப மேன்மைகள் எல்லாம் பார்க்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நல்லா இருக்குது, மனைவியை ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணோம், அவங்க வந்ததுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் வந்ததுக்கப்புறம் தொழில் நல்ல டெவலப்மெண்ட். 7ஆம் பாவாதிபதி 12ல் இருக்க, இது கணவன் அல்லது மனைவின்னு எடுத்துக்கும் போது 12ஆம் இடம்ங்கிறது தூர தேசம், வெளிநாடு, வேறு இதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் விரயம்னு வரும்போது லாஸ். இந்த சிம்ம லக்னத்துக்கு 7 12ல் இருந்தால் கணவன் அல்லது மனைவினால நஷ்டங்கள், விரயங்கள், இது மாதிரி அமைப்பு இருக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் சேரக்கூடாது. ரைட். 7 2ஆம் இடத்தில் சேமிப்பே இல்லாமல் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் தான் இவருக்கு சேமிப்பினுடைய முக்கியத்துவம் உணரப்படும். மனைவியோ கணவனோ எடுத்து சொல்லி ஆஃப்டர் மேரேஜ் சேமிக்க கற்றுக்கொள்வார். 7ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் 3. அவன் 3ஆம் இடம்னா தைரியம், வீரியம். மனைவி வந்த பிறகு அல்லது திசை நடக்கும் பொழுது மனைவியை முன்னடை வைத்து அதுக்கு பின்னாடி இவர் நின்றுட்டு அவங்க பேரில் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொண்டு போவோம். 7 3. அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் இதுவும் மிக அற்புதமான நல்ல அமைப்பு. ஒரு ஸ்டேட்டஸ் உருவாகிறதுக்கு நம்ம எப்படி ஒரு அந்தஸ்தாக இருக்கணும், வாழ்க்கையில் எப்படி முன்னேறி இருக்கணும், எப்படி மேன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இதுதான். இந்த 7 4ல் இருந்தால் ஆஃப்டர் மேரேஜ் ஸ்டேட்டஸ், கௌரவம், வீடு வாங்கினேன், வாகனம், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு உண்டான அமைப்பு. 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில், 7 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் காதல் உணர்வு உடையவர்கள். இன்னைக்கு கூட ஒரு ஜாதகம் பார்த்தோம், மகர லக்கணம், 7ஆம் பாவாதிபதி சந்திரன், 5ஆம் பாவாதிபதி உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் நல்ல உச்சம் பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த 7 பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கும்போது லவ் பண்ணுறாங்கன்னா, ஆமாம் சார் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காதல் என்ற உணர்வு 5ஆம் பாவகம். அப்போ இது மாதிரி திருமணத்துக்கு பிறகு மனைவியை காதலிக்கக்கூடியவர், மனைவியே ஒரு நல்ல ஆலோசகராக வருவார். மனைவியினுடைய ஆலோசனையின் பெயரில் உபதேசம், இது 5ஆம் இடங்கிறது உபதேசம் இல்லையா? அப்போ 7 யாருக்கெல்லாம் 5ல் இருக்கிறதோ மனைவி அல்லது கணவனுடைய ஆலோசனை, நண்பருடைய ஆலோசனை, ஒரு உறவினருடைய ஆலோசனை, ஒரு பார்ட்னருடைய ஆலோசனை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இன்னைக்கு பதிவில் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு 7ஆம் பாவாதிபதி மனைவியால் யோகமானு பார்த்தோம். அடுத்தது இந்த பரிவர்த்தனைகள் பெற்றிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் அது இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விரைவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.